தண்ணி அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கிணத்துல தண்ணி நல்ல முத்து முத்தாக இருக்குது பார்த்திங்களா. கிராமத்தில் தண்ணி நல்லா மீன்லாம் வளர்க்குறாங்க. உள்ள மீன் போட்டிருப்பாங்க. இதுக்குன்னு தொழிலாக வளர்க்குறதில்ல, கொஞ்சம் இதாக விட்டுருந்தா அதுவே அப்படியே குஞ்சு பொறிச்சு அப்படியே வந்துடும். தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு பாருங்கள். ரெகுலராக தண்ணி அடிக்கிறதுனால தண்ணியில் மேலே தண்ணி கிடக்கும். இதில் மேலேருந்து ஜம்ப் பண்ணுவோம். நல்ல மழைக்காலங்கள் என்ன ஆகும்னா நல்ல தண்ணி நிறைஞ்சு கிடக்கும். ஆடு மாடு மேய்க்கல அந்த காலத்தில் ஜம்ப் பண்ணி இது குளிச்சு இருந்தால் அந்த படியெலாம் ரெகுலர் படி இருக்காது. அங்கே பாருங்கள், சைடில் ஏறி வர்றது, இங்கே மேலே நின்று தான் ஜம்ப் பண்ணுறது. இப்போலாம் அந்த கிராமத்தில் இப்போ தண்ணி வறட்சி வெயில் நேரனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு பாருங்கள். ஊற்று இதை அந்த தண்ணி நம்பி தான், அந்த மோட்டார் பம்ப் செட்டை நம்பி தான் விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க. குந்தாலமும் ஒரு இடம் ரெகுலராக நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். சின்ன வயசில் இந்த மோட்டார் போட்டுவிட்டு இந்த கரையில், இந்த கம்மா கரையில் அப்படியே போய் தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது. இந்த கரையில் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, நல்லா புல் செல்லிம்பாக இருக்குது பாருங்கள். குதிரமாக இருக்கா, பார்த்து போகணும். பாம்பும் எங்கேயா கிடக்கும், பார்த்து பதனமாக போகணும். கிராமத்தில் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். வாழை நல்லா வருது பாருங்கள், அருமையாக இருக்குது. வாழை அழகாக இருக்குது. கடின உழைப்பு கொடுத்தா தாங்க விவசாயத்தை எடுக்க முடியும். தொடர்ந்து உழைக்கணும், கடின உழைப்பு கொடுக்கணும். பிளான் பண்ணி காய்கறிகள் அதெல்லாம் போட்டோம்னா ஓரளவு ஜெயிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மழையும் பெய்யணும். பம்ப் செட் வச்சுருந்தாங்கன்னா தண்ணி, கரண்ட்டு, மற்ற எல்லாமே தண்ணியும் கிடைக்கும். நிறைய பொதியம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தை நல்லபடியாக பண்ண முடியும். வெண்டை போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்து போகணும். செருப்பு போட்டுட்டு வரல, நான் செருப்பு போடாமல் நடந்து வந்துட்டேன். 2 கிலோமீட்டர் இருக்கும் பாருங்கள். வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி இங்கே பாருங்கள். நெறிஞ்சு முள்ளுதெல்லாம் நெறிஞ்சு முள்ளு செடி குத்துற மாதிரி இருக்குது. இது நெறிஞ்சு முள்ளு செடி. இது நடந்து போகிறதுனால ஓரளவு சின்ன வயசில் நாங்கள் செருப்பு இல்லாமல் நடந்து பழக்கத்தில் அப்படி வந்துட்டேன். இந்த மலையில் தண்ணியை செருப்பை போட்டுட்டு தண்ணியில் நடந்து வர முடியாது இல்லையா. பாருங்கள் இந்த கரை, இந்த களத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, கரையரங்கானின் நிலம் கைவிதப்பு ஈக்கி சம்பா, கரையரங்கானின் நிலம் கைவிதப்பு ஈக்கி சம்பா, ஈக்கி சம்பா கருதருக்கு இருசனமும் போகுதையா அப்படின்னு சொல்லுவாங்க. கரையரங்கானின் நிலம் கைவிதப்பு ஈக்கி சம்பா, ஈக்கி சம்பா கருதருக்கு இருசனமும் போகுதையா, நன்னே நன்னே நன்னானே அடத்தானே நன்னே நானே, பனைமரத்து ஓரத்தில் பண்ணாங்குழி அடையில், பனைமரத்து ஓரத்தில் பண்ணாங்குழி அடையில், எச்சி தரிச்சின்னு 8 நாளாக பேசலையே, நன்னே நன்னே நன்னானே அடத்தானே நன்னானே. தீபாவளி அன்னைக்கு காற்றோட்டமாக எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்துட்டு அப்படியே வயல்வெளியே வந்து பசுமையை பார்த்துட்டு போனான்னு ஒரு தனி சந்தோஷம்தான். அப்படியே போயிட்டு சீக்காய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.